நண்பர்களே வணக்கம். நீங்கள் பார்க்குற மூலிகை அதாவது என்னடா அதிகாலையில் படிச்சுட்ருக்கான்னு நீங்கள் நினைக்க வேணாம். அதிகாலை என்பது பார்த்திங்கன்னா நீங்கள் கோழிக்கு ஒரு சவுண்டு கூட உங்களுக்கு கேட்க பாருங்கள். அதிகாலை 5 மணி இப்போ நம்ம பறிக்கிறது. இந்த பூனை மீசை மூலிகை இது தான். பூனை மீசை மூலிகை நம்ம பச்சையாகவே எடுத்துக்கொள்கிறோம். இந்த பூனை மீசை என்றும் ராவணன் மீசை என்றும் சீரக துளசின்னு சொல்லுவாங்க. சீனி துளசி, சீரக துளசி. சீனி துளசி வேறு, சீரக துளசி வேறு. இந்த மூலிகை பார்த்திங்கன்னா ஒரு 5 இலைகளை நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் கரிசாலை. இது வள்ளலார் புகழ்ந்து பாடிய அற்புதமான ஒரு தாவரம்னா மஞ்சள் கரிசாலை. இது சிறு இலைகளாக இருக்கும். இது விளைச்சல் இல்லை, நம்ம மொபைலில் உள்ள வெளிச்சத்தை வச்சு தான் அந்த பறிக்கிறோம். இது நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம வீட்டருகில் போட்டிருக்கோம். ஒரு அன்றாடம் பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறோம். இந்த 2 மூலிகைகள் அன்றாடம் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா உடல் கழிவுகளை வெளியேற்றுகிறது என்று சொல்லப்படுகிறது. உடல் கழிவுகளை வெளியேற்றுவதோடு மட்டுமில்லாமல் அல்சர் என்று சொல்லப்படுகிற வயிற்றுப்புண் இல்லையா, அதுக்கு அற்புதமான ஒரு தீர்வாக இந்த மூலிகை அமைகிறது. உடலை கழுவி உடலை வளர் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த குடலை கழுவி உடலை வளரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த ராவணன் மீசையும் மஞ்சள் கரிசாலையும். நம்ம பாருங்கள், மூலிகை அதிகாலையில் தான் பயன்படுத்துகிறோம் பார்க்குறீங்க. இது எளிமையாக வளரக்கூடிய ஒரு தாவரம் தான். ஒரு கட்டிங்ஸ், அதாவது ஒரு சிறு துண்டுகளை வச்சு விட்டவே அது பாட்டுக்கு படர்ந்து வளரக்கூடிய தாவரம் தான் இரண்டுமே. மஞ்சள் கரிசாலம் ஒரு குச்சியை ஒரு ஸ்டெம்பை, அதாவது ஒரு சிறு துண்டை வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு கண்ணா பின்னாவென்று நம்ம வளரக்கூடியது. பூனை மீசையும் அதே போன்றது தான். உங்கள் பகுதியில் உள்ள அந்த நர்சரிகளில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வாங்கி பயன்படுத்தி ஆரோக்கியம் பேணுங்கள். நன்றி.